அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். அரசியலுக்காக செந்தில்குமார் என்ற தனது பெயரை செந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார். அரசியல் மீது இருந்த ஆர்வம் கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு 1994ஆம் ஆண்டு மதிமுகவில் இணைந்தவர். அதனைத் தொடர்ந்து 1996இல் திமுகவில் இணைகிறார். அங்கு தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் 2000ஆம் ஆண்டு போயஸ் தோட்டத்தில் வைத்து அம்மா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தவர். கரூர் மாவட்ட செயலாளராக தனது அரசியல் பயணத்தை உயர்த்திக் கொள்கிறார். 2006, 11, 15 தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2011-15 காலகட்டங்களில் அதிமுக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி ஜெயலலிதா இறந்த பின்பு டிடிவி தினகரனுடன் இணைந்து கொண்ட செந்தில் பாலாஜி 2017ஆம் ஆண்டு சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தவர். மின்துறை மற்றும் மதுவிலக்கு இலாக்கா அமைச்சராக பொறுப்பேற்றார். கடந்த வருடம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு வருடம் கழித்து தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் விடுதலையாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.